உலகத்தினுடைய பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படின்ற இந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் தாண்டி போனவங்க தான் முக்தி பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லும். அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. அவங்க எல்லாரும் மோட்சம் அடைஞ்சிட்டாங்க. ஆனா இங்க சொல்றாரு, அந்த மோட்சம் அடைந்த நபர்களுக்கும் ஒரு உயர்ந்த கதியா இருக்கிறதுனால, ஒரு உயர்ந்த இலக்கா இருக்கிறதுனால அவனுக்கு பேர் முக்தானாம் பரமாகதிகி அப்படின்னு சொல்றாரு. இந்த இந்த நாமங்கள்லாம் நம்ம ஏன் தெரியாம படிச்சுட்டு இருக்கோம்? இந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அடைய வேண்டிய இலக்கு என்ன அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா? பிறந்தது வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கு. பிறந்த உடனே ஒரு நல்ல ஸ்கூல்ல சேரணும். நல்ல ஸ்கூல்ல சேர்ந்தோம் அப்படின்னா நல்லா படிக்கணும். நல்லா படிச்சோன்னா 10வது நல்ல மார்க் வாங்கணும். 10வது நல்ல மார்க் வாங்கினா 12வது நல்ல மார்க் வாங்கணும். 12வது நல்ல மார்க் வாங்கினா காலேஜில் நல்ல காலேஜ் சேரணும். காலேஜ்ல சேர்ந்தா நல்ல வேலைக்கு போகணும். நல்ல வேலைக்கு போனா நல்லா சம்பாதிக்கணும். நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சு நல்லா திருமணம் பண்ணிக்கணும். திருமணம் பண்ண உடனே குழந்தை பெற்றுக்கணும். அதுக்கப்புறம் வீடு வாங்கணும். அதுக்கப்புறம் கார் வாங்கணும். அதுக்கப்புறம் பங்களா வாங்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேங்க் பேலன்ஸ் உற்பத்தி பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம குழந்தை நல்லா படிக்கணும். அவனை 10வது நல்ல மார்க் வாங்க வைக்கணும். அவனை 12வது நல்ல மார்க் வாங்க வைக்கணும். அவனை காலேஜ்ல சேர்த்தணும். அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும். அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும். அவனுக்கு குழந்தை பிறக்கணும். இல்லையா? நம் வாழ்க்கையில இப்படி பொய்யான இலக்குகளை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில நாம் ஓட வேண்டிய இலக்கு என்னது? நாம் அடைய வேண்டிய இலக்கு என்னது? இந்த மனித வாழ்க்கையில நாம் போய் எட்ட வேண்டிய இலக்கு என்னது அப்படின்ற விஷயத்த நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார். இலக்கு அப்படிங்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும்? அதை அடைந்த பிறகு மறுபடியும் இன்னொன்னு அடையணும் அப்படின்ற ஆசையே வரக்கூடாது. அப்படிப்பட்ட இலக்கை அடையணும். உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? இலக்கு எப்படி தெரியுமா இருக்கணும்? நாம் ஒரு இலக்கு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, ஹப்பா போதுண்டா, இனி மேல ஓட வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு இதுவே போதுண்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடைஞ்ச ஒரு திருப்தி கிடைச்சிடணும். அப்படிப்பட்டதான் இலக்குன்னு சொல்லி சொல்றோம். அப்படிப்பட்ட இலக்கை, உயர்ந்த இலக்கை அடையணுமா? அந்த உயர்ந்த இலக்கு யார் அப்படின்னா பகவான் தானே. அந்த பகவானை யார் தெரியுமா அடைகிறாங்க? நம்ம மட்டும் கிடையாது, முக்தி பெற்றவர்களும் என்ன பண்றாங்களா அந்த பகவானை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. முக்தானாம் பரமாகதிகி அப்படின்னு சொல்லி சொல்றாரு.